ஹாப்பி கேரின் வணக்கம். நம்மளோட இட்லி மாவு கொஞ்சம் நல்லா புளி பண்ணோன்னே அதில் டோக்லா சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. உளுந்த பருப்பு இருக்கிறனா அது தானாக நல்லா பொங்கும். ஸோ ஈனோ எதுவுமே வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சைடில் எல்லாம் ஆயில் கீழெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 கரண்டி இட்லி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீம் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரம் கீழே வச்சு மேலே இந்த ஊற்றி வச்சுருக்க டோக்லா பேட்டரை உள்ளே வச்சு மூடி வச்சு எடுத்துகிட்டு நடுவில் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகிருக்கான்னு. அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க நீங்கள் நடுவில். அப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து பொறுமையாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு டோக்லா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வராமல் கூல் ஆகாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது பிஞ்சிடும். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளித்து போட்டுட்டு சுகர் கலந்த ஒரு ஹாட் வாட்டரை இந்த கட் பண்ணி வச்சுருக்க டோக்லா மேலே சேர்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு, புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் டோக்லாவை சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிடுங்க. நன்றி.